செக் 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 பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் மாலை நேரத்தில் மனம் மறுரூபமாகுதல் என்கிறதான தலைப்பில் செய்திகளை தியானித்து கொண்டு வருகிறோம். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3வது நிருபம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய சுக வாழ்வை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. ஒரு விசுவாசிகள் சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அவங்களோட வாழ்க்கையில் சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிப்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த சுக வாழ்வு என்று சொல்லும் பொழுது இதில் 3 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அதில் 1 ஆரோக்கியம், 2 பாதுகாப்பு, 3வது செழிப்பு. இந்த 3 காரியங்கள் சேர்ந்தது தான் அந்த சுகவாழ்வு என்றதான அந்த வார்த்தையினுடைய பொருள். தேவன் நம்முடைய ஆரோக்கியத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். 2வது நம்முடைய பாதுகாப்பையும் சமாதானத்தையும் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். 3வதாக நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரம் இல்லாத செழிப்பை தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்போ சுகவாழ்வை கர்த்தர் கட்டளையிடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்ததா உன் ஆத்துமா வாழ்கிறது போல அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கிறது. ஆகவே ஆத்துமா என்றால் என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்தோம். ஆத்துமா என்றால் என்ன அப்படின்னா, மனிதனை பொறுத்த வரைக்கும் மனிதன் ஒரு 3 பகுதியாக இருக்கிறான் என்று வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. அவன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறதாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அப்போ இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிறதான ஒரு 3 பகுதியாக மனிதன் பிரிக்கப்பட்டிருக்கும் போது இந்த மனுஷனுடைய ரட்சிப்பில் இந்த 3ம் எப்படி ரட்சிக்கப்படுது அப்படின்றத குறித்து கொஞ்சம் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை குறித்து தான் ரட்சிப்பின் 3 நிலைகளை போன வாரம் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவனுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டுருது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறதுனா, ஆவி மட்டும்தான், ஒரு மனுஷனுடைய ஆவி மட்டும்தான் புதிதாக்கப்படுகிறது. அல்லது தேவனுடைய சாயலை, தேவனுடைய ஜீவனை அவன் மறுபடி பிறக்கும் பொழுது அவன் பெற்றுக்கொள்கிறான், தேவ சாயலை அணிந்து கொள்கிறான்னு பார்க்குறோம். 2வது, இந்த சரீரம் எப்பொழுது மறுரூபமாகும் அப்படின்னா, அது நம்ம பார்த்தோம் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துலையும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துலையும் அது இருக்குது. கர்த்தர் மேகங்கள் மேல் வரும் பொழுது ஆண்டோட வருகையில் நாம் ஒருவேளை மரித்திருந்தாலும் இல்லை உயிரோடு மரித்திருந்தாலும் நாம் மறுரூபமாக்கப்பட்டு நாம் என்ன பண்ணுவோம்னா கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். உயிரோடு இருந்தாலும் நாம் மறுரூபமாக்கப்பட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. அப்போ இந்த சரீரம் என்ன ஆகும்னா அழியாமைய, சாவாமைய, ஒரு மறுரூபமாக்கப்பட்ட நிலையை சரீரம் நித்தியத்துக்கு போகும் பொழுது அல்லது கர்த்தருடைய வருகையில் அது அடையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஆவி ரட்சிக்கப்படும் போது அது புதிதாகிறது, சரீரம் கர்த்தருடைய வருகையில் அது புதிதாகிறது. இது 2மே கவனிங்க. அப்போ ஆவியில் ரட்சிக்கப்படுறது, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறது ஆவி ரட்சிப்பை பற்றினதான வசனம். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை சரீரத்தை பற்றினதான ரட்சிப்பை பற்றிய வசனம். அப்போ இதில் 3வதாக ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த ஆத்தும ரட்சிப்பு என்ன பண்ணுதுன்னா, ஆத்தும ரட்சிப்புன்றது ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து கர்த்தரை மகிமையில் சந்திக்கிற அந்த நாள் வரையில் என் ஆத்துமா அனுதினம் என்ன பண்ணப்படுதுன்னா ரட்சிக்கப்படுகிறது. அதுக்கு தான் சில வசனங்களை சொன்னேன். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமுள்ள அப்படின்னு யாக்கோபுல வாசிக்கிறோம். உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க
வல்லமையுள்ள வசனத்தை சாந்தமாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ என் வாழ்க்கையில் அனுதின ரட்சிப்பு என்கிற ஒன்று உண்டாயிருக்கிறது. இதில் தான் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கவனம் செலுத்தணும். ஏன்னா ஆவியில் ரட்சிக்கப்பட்ட பிறகு சரீர ரட்சிப்பை பற்றி இப்போ நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது சரீர ரட்சிப்பை கர்த்தர் அவருடைய வருகையில் அது ஆட்டோமேட்டிக்காக நடத்துவார். அப்போ இந்த ஆத்தும ரட்சிப்பில் நாம் அதிகப்படியாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆத்தும ரட்சிப்பை தான் அல்லது இந்த ஆத்துமாவினுடைய வளர்ச்சியை, கிறிஸ்துவினுடைய சாயலை இது எவ்விதமாய் தரித்து கொள்ளுகிறதோ அதைத்தான் இங்கே ஆத்துமா வாழுகிறது அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. நல்லா கவனிக்கணும். அந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, நான் வேண்டிக் கொள்கிறேன் நீ சுகமாக இருப்பாயாக அப்படி சொல்லலை. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் வேண்டிக் கொள்கிறேன் நீ சுகமாக இருப்பாயாகனா முடிஞ்சது கதை. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இப்போ பிரசங்கம்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் முட்டி போடுவேன், நீங்களாம் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம், வரிசையாக வந்து முட்டி போட்டிங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன்னா உங்களுக்கு உடனே சுக வாழ்வு சாங்ஷன் ஆகிடும். ஏன்னா நான் வேண்டிக் கொண்டா அது நடந்துடும்னா அதை உடனே செஞ்சிடலாம். அதில் என்ன கஷ்டம் இருக்குது? எல்லா தேவ மனுஷங்களும் வேண்டிக் கொண்ட உடனே அது நடந்துடும்னா இங்கே பாருங்கள், ஒருவேளை இப்போ நம்ம ஜெபம் தான் கர்த்தர் கேட்கலன்னா உலகத்தில் யாராவது ஒரு நல்ல மனுஷங்க யாராவது இருக்க மாட்டாங்களா? நம்ம தான் கொஞ்சம் நல்ல ஆள் இல்லைன்னு வைங்களேன். யாராவது ஒரு நல்லவராவது இருந்தால் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு அவரை கூட்டு வந்து அவரை ஒரு நாளைக்கு நம்ம வாடகைக்கு எடுத்து அவரை வச்சு எல்லாருக்காகவும் என்ன பண்ணிடலாம்னா ஜெபம் பண்ண வச்சிடலாம். ஏன்னா சுகவாழ்வு எல்லாருக்கும் வேணும் தானே. நம்ம சர்ச்சில் இருக்கிற மொத்த குடும்பத்தையும் வர வச்சு, ஐயா எல்லா தலையிலையும் கை வைங்க, எல்லாருக்காகவும் நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க, எல்லாருக்காகவும் நீங்கள் வேண்டுதல் செஞ்சுட்டீங்கன்னா எல்லாரும் என்ன ஆகிடுவாங்க, சுகவாழ்வு எல்லாருக்கும் சாத்தியமாயிடும். அதனால் எல்லாரையும் வர வச்சு ஜெபம் ஒன்று நடத்தி எத்தனை லட்சம் செலவானாலும் அதை பண்ணிடலாம். ஆனால் இங்கே அப்படி சொல்லாமல் என்ன சொல்கிறேன்னா உன் ஆத்துமா வாழ்கிறது போல, அது ஒரு வார்த்தையை ஒன்று போட்டுட்டார். அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ நான் வேண்டிக் கொள்றதுக்கும் இந்த ஆத்துமா வாழ்கிறதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. என்னென்னா நான் என்னதான் வேண்டிக் கொண்டாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் லெட்ரு எழுதினாலும் ஃபோன் பண்ணாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க உங்கள் தலை மேலே கை வச்சாலும், தேங்காய் எண்ணெய் வச்சாலும், ஒலிவ எண்ணெய் வச்சாலும், எந்த எண்ணெய் வைக்கிறோன்றது மேட்டர் இல்லை. ஐயா ஒலிவ எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார். எந்த எண்ணெய் பூசினாலும் இப்போ உன் ஆத்துமா வாழ்கிறத வச்சு தான் உன் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம்ன்றது அமைந்திருக்கிறது. அப்போ இங்கே ஜெபத்தோடு கூட ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்முடைய ஆத்துமா எந்த அளவுக்கு மறுரூபமாகி இருக்கிறது, நம்முடைய ஆத்துமா எந்த அளவுக்கு தேவனோடு வாழுகிறது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சரி, போன வாரம் கொஞ்சம் லைட்டாக சொன்னேன், திரும்பவும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆத்துமானா என்ன? ஆத்துமா என்பது பாருங்க, வேதத்தில் மனம் என்றும் சிந்தை என்றும் பல வார்த்தைகளை அது சொல்லப்பட்டிருக்கிறது. மனம்னு சொல்லியிருக்கோம் சில இடத்துல சிந்தைன்னு சொல்லியிருக்கோம், சில இடத்துல இருதயம்னு போட்டிருக்கோம் சில இடங்களில். அப்போ அந்த ஆத்துமாவை பல வார்த்தைகளில் வேதம் என்ன பண்ணுதுன்னா குறிக்கிறது. அதனுடைய முக்கியமான அதுக்குள்ளே இருக்கிற கூட்டுப்பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்துமாவுக்குள்ள அறிவு இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, சித்தம் இருக்கிறது. ஆத்துமான்றது இந்த மூன்று முக்கியமான பொருள்களானது. ஒன்று அறிவு, இன்னொன்று உணர்ச்சி, இன்னொன்று சித்தம். இன்டெலிஜென்ட், எமோஷன்ஸ் அண்ட் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணும் சேர்ந்தது தான் ஒரு ஆத்துமா. நல்லா கவனிங்க. அப்போ இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய ஆத்துமா எப்படி இருக்குது, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி ஒரு ஆத்துமா எப்படி இருக்கும்? அது ரொம்ப மோசமாக இருக்கும். உலகத்தினுடைய எண்ணங்களால், உலகத்தினுடைய சிந்தைகள்னால, பலவிதமான கேடுபாடுகள்னால நிறைஞ்சிருக்குது. கவனிங்க. அப்போ இந்த அறிவும் உணர்ச்சியும் சேர்ந்து தான் நம்முடைய சுபாவமாக மாறுகிறது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அறிவும் உணர்ச்சியும் எனக்குள்ள எவ்விதமான விருப்பங்களை உண்டாக்குகிறதோ அவ்விதமான செயல்களை நான் செய்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அப்போ அறிவும் உணர்ச்சியும் என்ன சொல்லுதோ அதுதான் நானாக இருக்கிறேன். ஆகவே என் ஆத்மா எப்படி இருக்குதோ அதுதான் என் சுபாவம், என் ஆத்மா எப்படி இருக்குதோ அதுதான் என் பார்வை, என் ஆத்மா எப்படி இருக்குதோ அதுதான் என் பேச்சு, என் ஆத்மா எப்படி இருக்குதோ அதுதான் என் வாழ்க்கை முறை. ஆகவே ஆத்மாவை நீங்கள் ரொம்ப லேசாக எடை போட்டுற முடியாது. ஆத்மான்ற ஒன்று எப்படி இருக்குதோ அப்படித்தான் ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆத்மாவை குறித்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா என் அறிவும்
என் உணர்ச்சியும் என்ன சொல்லுதோ அதுதான் என் வாழ்க்கை முறையாக மாறுகிறது. அது எனக்கு கட்டளை கொடுக்கறது, நான் பேசுகிறேன். அது எனக்கு கட்டளை கொடுக்குது, நான் போகிறேன். அது எனக்கு கட்டளை கொடுக்கறது, நான் என்ன பண்ணுறேன்னா செயல்களை செய்கிறேன். அப்போ எல்லாமே ஆத்மாவை பொறுத்தது என்பதை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கவனிங்க. அப்போ இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத மனிதர்களுடைய ஆத்மா பொதுவாக எப்படி இருக்கும்? வேகமாக ஒரு வேத பகுதி எடுத்து வாசனம், அதுலேருந்து 1-2 முக்கியமான காரியங்களை வேகமாக சொல்லிட்டு அடுத்ததுக்குள்ளே போயிடுறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் அப்படியே சில வசனங்களை வாசிப்போம்னா, ரோமர் 1:21 சில வசனங்களை வேகமாக படிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும். இந்த உலகத்துல தேவனை அறியாத மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது. ஆண்டவர் பல விதங்கள்ல என்ன பண்றாருன்னா தன்னை வெளிப்படுத்துறார். இந்த உலகத்துல காணப்படாத தேவனை காணப்படுகிற அந்த இந்த உலகத்தில் இருக்கிற காணப்படுகிறவளை கொண்டு, சூரியன், சந்திரன், இயற்கை, காற்று, மழை, வெள்ளம், இதெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னை இருக்கிறவராக அவர் என்ன பண்ணுறாருன்னா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். காணப்படாத அவருடைய தேவத்துவம், தேவ வல்லமை எல்லாம் காணப்படுகிறவைகள் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது. அப்போ தேவன் ஒருத்தரை அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்த அவர்களுக்கு என்ன இல்லைன்னா மனசு இல்லை. அப்போ தேவன் என்று மகிமைப்படுத்த மனசு இல்லை. வாசிங்க அந்த வசனத்தை அப்படி தொடர்ந்து படிக்கலாம். ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். நல்லா கவனிங்க, அவங்க தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அப்ப தேவன் ஒருத்தர் இருக்கிறார்னு அவரை மகிமைப்படுத்த, அவரை ஸ்தோத்தரிக்க ஒருத்தருக்கு மனசு இல்லைன்னா கவனிங்க, என்ன அவனுடைய இருதயம் மனம் மேட்டிமையினாலே நிறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். தேவனுடைய இடத்தை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய கனத்தை இந்த மனிதன், அழிந்து போகக்கூடிய இந்த மனுஷன் அவன் எடுத்துக்க நினைக்கிறான். அதான் ரொம்ப முக்கியமானது. எல்லா பெருமைகளையும் எல்லா விதமான கனத்தையும் தனக்கு உரித்தாக்கி கொள்ள வேண்டும். தனக்கு இல்லைன்னா தன்னை போல இன்னொரு சக மனுஷனுக்கு, எங்கள் அப்பாவுடையது, எங்கள் அண்ணனுடையது, எங்கள் மாமாவுடையது, எங்கள் முன்னோர்களுடையதுன்னு மனுஷனுக்கு அந்த மகிமையை கொடுக்கறதுக்கு மனிதன் விரும்புகிறான். நான் அல்லது என்னை போல இன்னொரு மனுஷன். அப்போ அவனுடைய மனசில் மிகப்பெரிய மேட்டிமை இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றுக்கும் மனிதன் தான் காரணம், நான் தான் காரணன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு உண்டாயிடுது. மனசில் மேட்டிமை உள்ளவனாக இருக்கிறான். ஆகவே அவன் என்ன பண்ணுறான்னா, மனசு மேட்டிமையானதுனால தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் தேவனுடைய ஸ்தானத்தை அவன் எடுக்கிறதுனால இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இருதயம் இருள் அடைந்தது. இந்த இடத்துல ரொம்ப அழகா இருதயம் இருள் அடைந்தது பாருங்க. இருதயம் இருள் அடைஞ்சிருச்சுன்னா, இப்போ ஒரு ரூமில் வெறும் இருட்டாக இருந்ததுன்னா எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு நமக்கு என்ன பண்ணாதுன்னா தெரியவே தெரியாது. எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. இப்போ உள்ள வெளிச்சம் இல்லை. ஆகவே வாழ்க்கையில் எது சரி எது தப்புன்னு இந்த மனுஷனால் என்ன பண்ண முடியலன்னா கண்டுபிடிக்கவோ நிதானிக்கவோ அவனால் முடியவே முடியாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவன் பாருங்க எப்படி இருக்கிறான். ஆதியில் ஆதாம் பண்ண அதே தப்பு இல்லையா? அவன் என்ன முடிவு பண்ணான்? நன்மை தீமை இன்னதுன்னு நானே வரையறுத்துப்பேன் நினச்சிட்டு தானே அந்த கனி எடுத்து சாப்பிட்டான். அப்படி தான் இன்றைக்கி மனுஷங்க எது நன்மை எது தீமைன்னு நம்ம பார்த்துக்கலாம். உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நீ செஞ்சுக்கோ, எனக்கு எது நல்லதுன்னு படுதோ நான் என்ன பண்ணிக்கிறேன் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய இருதயமானது இருள் அடைந்து போயிருக்கிறது. இப்போ எதையுமே நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு மனசு அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது? அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. கவனிங்க, அவங்க மனசெல்லாம் எப்படி இருக்குதுன்னா ஞானிகள் என்று சொல்லியும் தங்களை தாங்களே என்ன நினச்சிக்கிறாங்க, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, எங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு தங்களை பற்றிய ஒரு மேலான சிந்தை, மேட்டிமையான சிந்தை அவங்களுக்குள்ளே வந்துடுது. ஞானிகள் என்கிறதான எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துடுது. ஆனால் வேதம் அவங்கள சொல்லுது, அவனை தன்னை ஞானின்னு சொல்லிக்கிறான், ஆனால் அவன் பைத்தியக்காரன் சொல்லு. அப்புறம் படிக்கமா, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள். நல்லா கவனிங்க. இப்ப அழிவில்லாத தேவனுடைய மகிமையை என்ன பண்றான்னா அவனுக்கு தெரியல தேவன்றவர் எப்படி இருப்பாருன்னு, தேவனுடைய தன்மை எப்படி இருக்கும்னு தெரியல. அப்படி தெரியாதனால அவன் என்ன பண்றான், மனுஷனை அவனுக்கு புரிஞ்ச மாதிரி அவனுக்கு எப்படி ஒரு தெய்வம் தேவையோ அப்படிப்பட்ட தெய்வமாக உருவங்களை கொடுத்து அந்த உருவங்களை என்ன பண்ணுறான்னா
வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் இன்னைக்கு தெய்வங்களை விக்கிரகங்களாக என்ன பண்ணுறாங்கன்னா பல மதங்களில் விக்கிரக வழிபாடு இருக்குது. கிறிஸ்தவ மதத்துலையும் என்ன பண்ணுறோன்னா பல பிரிவுகளில் விக்கிரக வழிபாடை ஆதரிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அப்போ ஒரு தேவன் என்று மகிமைப்படுத்த மனசு இல்லாமல் இந்த தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பலவிதமான விக்கிரகங்களுக்கு ஒப்பிட்டு ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனை யாரோடையும் என்ன பண்ண முடியாதுன்னா ஒப்பிட முடியாது. எந்த ரூபத்துக்கும் சாயலுக்கும் ஒப்பிட முடியாதவர் தேவன். ரைட். அடுத்தது அப்படி அவங்க தேவனை வேற சில உருவங்களோட ஒப்பிடுறதுனால என்ன நடக்குது? மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன் பாருங்க. தேவனுக்கு இவங்க உருவம் கொடுக்குறாங்க. தேவன்னா இப்படி தான் இருப்பார்னு உருவம் கொடுக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் யூத மக்கள் பாருங்க, யூத மக்கள் தேவனுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க. தேவனுக்கு என்ன பண்ணுறாங்க? அவர் எப்படிப்பட்ட தேவன் கிடையாது, உருவத்தை விரும்புகிற தேவன் இல்லை. கரெக்டா? உருவம் இல்லாதவர். ஆனால் இவங்க ஒரு பிக்சர் காட்டுறாங்கல்ல, இவர் தான் தேவன். அந்த தேவனான்றது தான் இப்போ இயேசு கிறிஸ்து சொல்ல வந்தார். ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி இல்லை தேவன் அப்படின்றத இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா காண்பிக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அது எபிரேய நிருபத்தினுடைய ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா அழகாக விளக்குறாரு. அவர் யார்? இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இவர் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். தேவன் ஒருத்தருக்கு நீங்கள் உருவம் கொடுக்கணும்னா அந்த தேவன் எப்படிப்பட்டவராக தான் இருப்பார்? இப்படிப்பட்டவராக தான் இருப்பார். 2:3 இருக்குதா பாருங்க. எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனங்கள்ல அது இருக்கான்னு பாருங்க. 3:1-3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமோ, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமோ, அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. நல்லா இங்க புரியுதுங்களா? இங்க பாருங்களேன். சில நேரங்களில் நம்ம பைபிள் வாசிக்கும் பொழுது எப்படி வாசிப்போம்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவனை பார்த்தா பயங்கரமாக இருப்பார். எப்படி பழைய ஏற்பாடெலாம் போனீங்கன்னா உள்ள ஒரே சண்டை தான், அடி தடி வெட்டு குத்து, ஒரே ரத்தம் தான். அவனை அடிச்சு காலி பண்ணி தூக்கி ஒரே கல் அடித்து அக்கினி இறக்கி அப்படியே ஒரே பயமாக இருக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்த உடனே தேவன் ரட்சிக்கப்பட்டார் பாருங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வந்த உடனே அவரே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அவர் பாப மன்னிப்பு பெற்று இப்போ எப்படி ஆயிட்டார்? இப்போ ரொம்ப சாதுவாக சாந்தமாக இயேசு ஆயிட்டாருன்ற மாதிரி நாம் நினச்சிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாம், அவர் கொஞ்சம் திருந்திட்டார். முன்ன மாதிரி கிடையாது. முன்ன பயங்கர கோவப்பட்டிருந்தார். இப்போ ரொம்ப கோவப்படாமல் சாந்தமாட்டார். எவ்வளோ லட்சம்லாம் வாங்கிக்கலான்றார். வலது கண்ணத்தை கொடுத்தா இடது கண்ணத்தை காட்டுன்ற அளவுக்கு அவர் மனம் திரும்பிட்டாருன்ற மாதிரி நாம் நினச்சினுக்கிறோம். தேவன் ஏதோ மாறிட்டாருன்னு. கிடையாது. தேவன் மாறினாரா? இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். மல்கியாவில் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்போ கர்த்தரிடத்தில் மாற்றம் கிடையாது, இயேசு கிறிஸ்து கிட்ட மாற்றம் கிடையாது. அப்போ எங்கேயா மாற்றம்? எங்கே மாற்றம்னா இவங்க இந்த யூதர்கள் பாருங்க தேவனை பூரணமாக புரிந்து கொள்ள முடியல. புரிந்து கொள்ள முடியாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா அவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடுகள், கொஞ்சம் வெளிப்பாடுகள் கிடைச்சது. அந்த வெளிப்பாட்டிலேருந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டதை அவங்க எழுதிட்டாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த எபிரேயர் 1:1 சொல்கிறார், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும். அப்போ அவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடு எப்படிப்பட்டதுன்னா கொஞ்சம் கிடைச்சிது. அந்த கொஞ்சம் வெளிப்பாடு, அந்த கொஞ்சம் வெளிப்பாட்டுக்கு இவங்க முழு உருவம் கொடுத்துட்டாங்க. அந்த முழு உருவம் கொடுக்கும்போது ஒரு பயங்கரமானவராக தெரிகிறார். அதனால தான் எபிரேய நிருப ஆக்கியோன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இவங்கெல்லாம் கொடுக்குற வெளிப்பாடு குறைவுள்ளது. இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்றதை காட்டுறதுக்கான ஒரு சரியான நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து கொடுக்குற வெளிப்பாட்டை சரியாக பெற்றாதான் இந்த தேவனை நாம் என்ன பண்ண முடியும்? சரியாகவே புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அங்கே பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எந்த தீர்க்கதரிசி சொன்னாலும் சரி, மோசே சொன்னாலும் சரி, தாவீது சொன்னாலும் சரி, ஆபிரகாம் சொன்னாலும், ஏசாயா, எரேமியா, எந்த தீர்க்கதரிசிகள் சொன்னாலும் அவங்க தேவனை பற்றினதான குறைவான வெளிப்பாடுகளை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முழுமையான வெளிப்பாடு கிடையாது. அவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடு. அப்போ பூர்ணமான வெளிப்பாடு எங்க? கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையில் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். தேவன் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு காண்பித்து கொடுக்கிறார். அதுதான் பூர்ணமான வெளிப்பாடு. அப்போ
கவனிங்க, இங்கே தான் பிரச்சனை. இயேசு கிறிஸ்துவை ஏன் கொல்றதுக்கு கல் எடுத்துக்கிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏன் இவங்க தூக்கி சிலுவையில் அடிக்கிறாங்கன்னா, இவங்க சொல்கிற மாதிரி தேவன் இல்லை அப்படின்றது தான் இப்போ பிரச்சனை. யோவான் சாணனுக்கே டவுட் வருது, என்ன வர்றவர் நீ தானே, வேற ஒருத்தர் வர்றதுக்கு நாங்கள் எதாவது காத்துக்கின்னு இருக்கணுமோ அப்படின்னு கேட்டால், இல்லை முடிஞ்சிடுச்சு நீங்கள் போகலாம் அப்படின்றாரு. அப்போ பாருங்கள், ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் மேசியாவா, அவர் தான் கிறிஸ்துவா? ஏன்னா இவருடைய செயல்பாடுகள் முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்குது. இவங்க தீர்க்கதரிசிகள் காண்பித்த தேவனை போலவோ தேவகுமாரனை போலவோ மேசியாவை போலவோ இவர் இல்லை, டோட்டலாக வேற மாதிரி இருக்கிறார் இவர். அதான் பிரச்சனை. அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ வேதத்தை சரியாக புரிந்து கொள்றதுக்கு நமக்கு தெரியணும். நாம் மற்ற மதங்கள்ல இருந்தெல்லாம் நாங்கள்லாம் விக்கிரகாராதனை செய்யலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வந்து இங்கே நாம் வேற யாரோ காண்பிக்கிற ஒருத்தரை தேவனாக நாம் நினச்சின்னு இருக்கக்கூடாது. ஆமாம், இங்கே கிறிஸ்துவ பிதாவாகிய தேவனை கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்துகிறாரோ அந்த விதமாய் பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி புரிஞ்சிக்கலன்னா, அப்படி புரிந்து கொள்ளாத பட்சத்தில் என்ன நடக்குது? அவங்க இருதயம் இருளடைந்தது மாத்திரமல்ல, அவங்க வாழ்க்கையே கெட்டு போச்சு. எப்போ ஒருத்தனுக்கு தேவனை பற்றிய சரியான வெளிப்பாடு இல்லையோ அவன் வாழ்க்கை ரொம்ப தாறுமாறாக போகும் நாங்கள் சொல்கிறாரு. அதை வாசிங்கம்மா. தேவன் அவர்களை இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக. அப்ப என்ன நடக்குதாங்க? ரொம்ப மோசமான வாழ்க்கை முறை பாருங்க. எப்போ ஒரு தேவனை பற்றிய சரியான புரிதல் இல்லையோ வாழ்க்கை முறை கெட்டு போகுது. லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்குது. ரொம்ப அருவருப்பான வாழ்க்கை முறை, அசுத்தமான வாழ்க்கை முறையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சகஜமாக போயிடுது. அப்போ ரொம்ப அவ்வளோ துணிகரமான பாவங்கள், அருவருப்பான பாவங்கள் எல்லாம் அவங்களுக்கு பாவங்களாகவே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் மாறி விடுகிறது. ஆணை ஆண் திருமணம் செய்து கொள்வதும் பெண்ணை பெண் திருமணம் செய்து கொள்வதும் அவங்களுக்கு ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கை முறையாக அவங்களுக்கு போயிடுது. இதை போய் நீங்கள் எங்கேயாவது தப்புன்னெலாம் வெளியில் இருக்கிறவங்ககிட்ட சொல்ல முடியாது. சபையான்றதுனால சபை மக்களுக்கு இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்லி கொடுக்குறோம். வெளியில் இருக்கிறவங்கள இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்றான். அப்போ அந்த வாழ்க்கை முறை தவறான வாழ்க்கை முறைக்கு நேராக போய்விடுகிறது. காரணம் தேவனை பற்றி அறிவில்லாதனால்தான். சரி, அவ்வளவு இருந்தோம். சரி, இப்பயாவது அவங்களுக்கு அந்த தேவனை அறிந்து கொள்றதுக்கு விருப்பம் இருந்துச்சான்னு பார்த்தா தேவனை அறிந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் மனசே வரமாட்டேங்குது. படிங்க பார்க்கலாம். தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். 28 பாருமா. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால், தேவனை அறியும் அறிவை அவர்கள் பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடினால், மனசே இல்லை. கடைசி வரைக்கும் தங்களுக்கு சரியான ஒரு புரிதலை, சரியான ஒரு வெளிப்பாட்டை, சரியான ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னு அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா மனசே வர மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதே போதுன்றான், நான் கற்றுக்கிட்டதே கரெக்டாக தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன்றான். இதுதான் பிரச்சனை. அறிந்து கொள்ள அவனுக்கு மனசே கிடையாது. ஆகவே அவனை என்ன பண்ணுறாருனா ஆண்டவர் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்போ அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி மாறுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதான மோசமான சுபாவங்களாக மாறுகிறதுன்றதை அங்கே எழுதுகிறார். எப்படிப்பட்ட சுபாவங்கள்? வரிசை எழுதுறார், நிறைய காரியங்களை எழுதுறார் பாருங்க. அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம் அப்படின்னு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி அவங்க சுபாவம்லாம் கெட்டு போய் மோசமான வாழ்க்கை முறைக்குள்ள மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போயிடுறாங்க. அப்போ இந்த உலகத்தில் தேவனை அறியாத ஒரு மனுஷனுடைய ஆத்மா பாருங்க, தேவனை அறிந்து கொள்ள மனசில் இருதயத்தில் மேட்டிமையான சிந்தை இருக்குது. அவங்க தங்களை ஞானி நினச்சிக்கிறாங்க. தேவனை நான் சொல்கிறது தான் தேவன் நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய சுபாவங்கள்லாம் கெட்டு போய் வாழ்க்கை முறைலாம் தாறுமாறாக இருக்குது. இது உலகத்தில் இருக்கிறவனுக்கு இது இப்படி தான் இருக்கும். சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆத்மா ஒரே நாளில் மாறிடுதா? இங்கே பாருங்கள், இவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிற ஒருத்தர் ரட்சிக்கப்படுறான். அவன் ஆத்மா ஒரே நாளில் மாறிடுமா? அப்படியே கிடையாது.
இங்கே தான் ரொம்ப முக்கியம். என்னன்னா, நம்ம ஆவி மாறுதே தவிர ஆத்மா என்ன பண்ணலன்னா மாறவில்லை அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும். நம்ம ஆவி ரட்சிக்கப்பட்டு ஆவி என்ன ஆகுதுன்னா புது சிருஷ்டியாக மாறிடுது, தேவ சாயலாக மாறிடுது. ஆனால் ஆத்மா அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ என் ஆத்மாவில் அதே பழைய எண்ணங்கள், அதே பழைய அறிவு, அதே பழைய சிந்தனை, அதே பழைய சுபாவம் எனக்குள்ளே இப்போ இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ பாருங்கள், இப்போ ரட்சிக்கப்பட்ட ஆவி என்னை என்ன பண்ணோம்னா தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக என்னை வழி நடத்தும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என் ரட்சிக்கப்பட்ட என் ஆவி என்ன பண்ணோம்னா என் ஆத்மாவை தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக என்னை வழி நடத்தும். இப்போ என் மனசு கொஞ்சம் மறுரூபமாகிறதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா சரண்டர் ஆக வேண்டியதாக இருக்குது. இது ஒவ்வொரு நாளும் ஒரு தேவப்பிள்ளையோட வாழ்க்கையில் நடக்கணும். நீங்கள் தயவு செய்து மறுபடியும் யாக்கோபு 1:27 வாங்க. 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதா இருக்கிற வசனத்தை என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொள்ளணும். இப்பதான் நாம செய்ய வேண்டிய ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமையை பத்தி பேசுறார். என்ன அது கடமை? ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா என் வேலை முடிஞ்சுதா? இல்லை. ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து என் ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்குது? என் ஆத்மா பொல்லாத சுபாவங்களால் இருக்குது, கொடிய துர்க்கணத்தினால அது நிறைந்ததா இருக்கிறது. இப்போ அதை நான் ஒழித்து விட வேண்டும். சகல விதமான கசப்புகளையும் சகல விதமான அசுத்தங்களையும் நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுன்னா ஒழித்து விட வேண்டியதா இருக்கிறது. அப்படி ஒழித்து விடணும்னா என்ன பண்ணணுமா? இப்போ வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. என்ன பண்ணணும்? இப்போ வசனம் என் வாழ்க்கைக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு விட்டு கொடுக்கணும். இது எப்படி நடக்குது? 2 முக்கியமான காரியத்தை சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். இது எப்படி நடக்குதுன்றதை சொல்கிறார், இந்த ப்ராசஸை சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது 12ஆம் அதிகாரத்தில் மொதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் ரொம்ப அழகாக அவர் எழுதுறார். இந்த மனம் மறுரூபமாகறதுல 2 முக்கியமான வேலை இருக்கிறது சொல்றார். படிக்க பார்க்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கவனிங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ரெண்டாவதாக செய்ய வேண்டியது. ஏன்னா சரீரத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி இது ஒரு வசனம் இருக்குது. ஆகவே சரீரத்தை நம்ம எப்படி ஒடுக்கணும் அல்லது சரீரத்தை எப்படி ஜீவ பலியாக மாற்றணுன்றதை பற்றி சொல்கிறார். ஆனால் சரீரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணோம்னா மனசை பற்றி கொஞ்சம் பார்த்துலாம். 2வது வசனத்துக்கு வாங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். கவனிங்க, இதான் ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். கவனிக்கிறீங்களா? இந்த சரீர ஒடுக்கத்தை பற்றி பேசினாரு. பேசிட்டு உடனே பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல நேரங்களில் நம்ம கிறிஸ்தவத்தில் நம்ம என்ன பழகிட்டோம்னா ரட்சிக்கப்பட்ட உடனே கிறிஸ்தவர்களாக நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய சரீரத்தில் அதாவது வெளிப்புறகாரமாக நம்முடைய தோற்றங்களில் சில மாற்றங்களை கொண்டு வருவோம். நம்ம பேரை மாற்றிக்குவோம். ஆமாவா இல்லையா? பெருமாள் பீட்டர் ஆகிடுவார், மணிகண்ட மார்க் ஆகிடுவார். ஆமாவா இல்லையா? தண்டாயுதபாணி டேனியல் ஆகிடுவார். ஆமாவா இல்லையா? ஒன்று பேர் மாறிடும். சரி, பேர் மாறிச்சு. அடுத்தது என்ன மாறும்? அடுத்தது ட்ரெஸ்ஸு மாறும். கலராக ட்ரெஸ் போட்டுருந்தவர் என்ன பண்ணுவார்? இப்போ ப்ளைனாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருவார். ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவார். ஒன்று தாடியை வளர்த்துக்குவார், இல்லைன்னா தாடியை மழிச்சிடுவார். மொத்தமாக ப்ளைனாக இருப்பார், க்ளீன் ஷேவ். தாடியெல்லாம் எடுத்துடுவார், க்ளீன் ஆகிடுவார். ஆள் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுப்பார். பெரிய பைபிளாக ஒன்று வாங்கி அந்த பைபிளை நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு சர்ச்சுக்கு போவார். வசனம் சைக்கிளில் ஸ்கூட்டர்லாம் என்ன இருக்கும்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இயேசு நேசிக்கிறாருன்ற பேஜோட, இயேசு நேசிக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், இயேசுவே வீட்டின் தலைவர். வீட்டில் ஒரு ஸ்டிக்கரு, பைக்கில் ஒரு ஸ்டிக்கரு,
ஆமாவா இல்லையா? இதெல்லாம் வந்துடும். சகோதரிகள் கொஞ்சம் வித்தியாசம். அவங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாவம் நம்ம வெள்ளை போட்ட மாதிரி அவங்க ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் சாரீ, ஒயிட் அண்ட் ஒயிட் சாரீ போட்டுட்டு நகையெல்லாம் கழட்டிடுவாங்க. நகையெல்லாம் கழட்டிட்ட உடனே கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நகையெல்லாம் கழட்டிடுவாங்க, பூவை எடுத்துருவாங்க, பொட்டை எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு வளையல் போட மாட்டாங்க, எந்த நகையும் போட மாட்டாங்க, லிப்ஸ்டிக் வைக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு? சே, என்ன ஒரு அர்ப்பணிப்புப்பா. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன ஒரு அர்ப்பணிப்பு! அடடா, அவங்க ஒரு சின்னதாக குண்டுமணி அளவு கூட என்ன போட மாட்டாங்க, மூக்குத்தி போட மாட்டாங்க. என்ன ஒரு அர்ப்பணிப்புப்பா அப்படின்னு வெளியில் பார்க்கும்போது நம்மளை ஜம்பமாக தெரியும். அப்படியே ஆள் அந்த கையில் இந்த பைபிளை எடுத்துக்கிட்டு நாம் அப்படி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஆச்சரியம், என்ன அற்புதமாக மாறிட்டாயா. அந்த சிஸ்டர் எவ்வளோ வாய் பேசுவாங்க தெரியுமா, இப்போ எப்படி மாறிட்டாங்க பாரு. என்ன ஒன்று வெளியில் பேசுறது இல்லை, இப்போ உள்ளே தான் பேசுகிறோம். சரியா? ஆமாம். ஏன்னா இப்போ இதைத்தான் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்டியன் ஆகிட்டா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நானும் இப்போ பண்ணிடணும். மற்றவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் இப்போ நான் பண்ணிட்டாதான் நான் என்ன பண்ணுவேன், உலகத்தின் மத்தியில் ஒரு கிறிஸ்தவன்ற ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும். ஆகவே சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பாருங்கள், சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது என்னவா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா அது ஒத்த வேஷமாக இருக்கக்கூடாதுன்றாரு. விளங்குதா? பாருங்களேன், அப்போ சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேணான்றது பாயிண்ட் கிடையாது, ஒப்பு கொடுக்கணும், ஆனால் அது மேலோட்டமாக இருந்துடக்கூடாதுன்றது முக்கியம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இங்கே பாருங்க, யாராவது நீங்கள் இதை தப்பாக எடுத்துக்காதீங்க. பாஸ்டர் வந்து நகை போட்டுக்கலான்றார் பொழுது, நல்லா இப்போ கலராக ட்ரெஸ்ஸு குட்டப்பாவோட போட்டுக்கலான்னு சொல்கிறார் போல இருக்குது. லிப்ஸ்டிக் வச்சுக்கோங்க, மூஞ்செல்லாம் பெயிண்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு நினைக்காதீங்க. அது இல்லை, அது கிடையாது. நான் அதை சொல்ல வரல, நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரதிஷ்டைகள் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். அது அர்ப்பணிப்போடு செஞ்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆண்டவருக்கு உங்களை பரிபூர்ணமாக அர்ப்பணித்து செஞ்சுருந்தீங்கன்னா நல்லது. ஆனால் அதை செஞ்சிட்டதுனால நாம் உள்ள மாறிட்டோன்னு அர்த்தம் இல்லை. என் வாழ்க்கையில் என் சரீரத்தில் இப்படிப்பட்ட பிரதிஷ்டைகள் எல்லாம் அர்ப்பணிப்புகள் எல்லாம் வந்து விட்டதுனால நான் உள்ள ஒரு பூரணமான கிறிஸ்தவனா மாறிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நாம் யாருன்னு நமக்கு தான் தெரியும். நாம் எவ்வளவு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாலும் என் உள்ள ஆத்மாவில் நான் இன்னும் மறுரூபமாக வேண்டியது இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாம். நான் என்னதான் பிரதிஷ்டை பண்ணி என் நகையெல்லாம் கலட்டி நான் கர்த்தருடைய பலிபீடத்தில் வச்சாலும் நான் இன்னும் என் சிந்தையில் மாற்றம் அடைய வேண்டியது இருக்கிறது. பாருங்க, அதை நாம் முதல்ல மறுத்துடக்கூடாது. நான் மாற வேண்டியது இருக்கிறது, என் ஆத்துமா மாற வேண்டியது இருக்கிறது. நான் மாறிட்டேன்ற மாதிரியான ஒரு வெளியில நாம் அப்படி காட்டுறோம் இல்லையா, வெளியில மாறிட்டோன்ற மாதிரி, அது வேணான்றார். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அது வேஷமாயிட வேண்டான்றார். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றதை அப்படியே கைப்பிடி சொல்லுவீங்களா? உன் அர்ப்பணிப்பாக தான் இருக்கணுமே தவிர வேஷமா இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி என்ன சொல்றேன், உங்க பிரதிஷ்டை உண்மையான பிரதிஷ்டையா இருக்கணுமே தவிர அது வேஷமா இருக்கக்கூடாது. உலகத்தின் பார்வைக்காக யாரோ ஒருவருக்கு முன்பாக என்னை ஒரு கிறிஸ்தவனாய் காண்பிப்பதற்காக நான் அதை செய்யக்கூடாது. நான் அதை தேவனுக்காக செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அப்ப சொல்றாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும். பாருங்க, இப்ப அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வராரு. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. ஏன் பாருங்க, எது தேவ சித்தம்னே தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாம ஒரு ட்ராக்ல போயினே இருப்போம், இதுதான் தேவ சித்தம் நினைச்சு வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் நாம. சில நேரங்களில் பாருங்க, உங்களுக்கு தெரியும், ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை இல்லையா? பவுல் ரொம்ப ஒரு வேதத்தை கரைச்சி குடிச்ச ஒரு மனுஷன். வேதம்னா அவருக்கு ரொம்ப உயிர்.
அவர் வேதத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் குற்றம் சாட்டப்படாதவர். அவர் நினைச்சாரு அவர் தான் வாழ்க்கையில் தான் செய்வது தேவ சித்தம் என்று நினைச்சிட்டாரு. அன்றைக்கு இருந்த சபைகளை துன்பப்படுத்துவதும், கிறிஸ்தவர்களை அடிப்பதும், உதைப்பதும், சிறைச்சாலையில் போடுவதும், அவர்களை கொலை செய்வதற்கு சம்மதிப்பதும் தான் தேவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழியம் என்று அவர் எண்ணிக்கொண்டார். இதுதான் என்னை பற்றி தேவ திட்டம்னு நினைச்சார். தமஸ்குவுக்கு போகிற வழியில தேவன் அவரை சந்திக்கிறார். அந்த தமஸ்கு வீதியில தேவன் சந்தித்த பொழுது பவுல் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. முத கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? முத கேள்வி. ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முத கேள்விக்கு பதில் இயேசுன்ட்டாரு. ரெண்டாவது கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அவன் கண்டுபிடிச்சிட்டான், நான் ஏதோ தேவ சித்தத்துக்கு மாறா போறேன்னு. அப்ப நல்லா கவனிங்க, நான் தேவ சித்தத்துக்கு மாறாக போகிறேன் என்பது தெரிந்த உடனே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் இல்லையா, அதான் ரொம்ப முக்கியம். அப்ப நல்லா கவனிங்க, ஒருத்தர் நியாய பிரமாணத்தின்படி அல்லது வேத பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாமல் வாழ்றதுனால, ரொம்ப பக்தி வைராக்கியம் காட்டுறதுனால அவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டவர் என்று அர்த்தமாகாது. என்னதான் வேத அறிவு இருந்தாலும் தேவ சித்தத்தை அறிகிற அறிவு இல்லாமல் இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வேத அறிவு வேற, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு வேற. வேத அறிவுல பவுல் எப்படிப்பட்டவர்? எக்ஸலண்ட். ஆனா தேவ சித்தத்தை அறிகிற அறிவுல அவர் எப்படி இருந்தாரு? ஒரு காலத்துல ஜீரோவா இருந்தார். அது ஆண்டவர் அவருக்கு வெளிப்பாடு கொடுத்த மாத்திரத்துல இல்ல, என் வாழ்க்கையினுடைய சித்தம் இது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ரூட்டை மாத்தினார். அப்ப கவனிங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்னு பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்ப மனம் புதுசாகத்தான் என்ன தெரியும்னா எது தேவ சித்தம்னே தெரியும். அப்ப தேவ சித்தத்தில் வாழத்தான் உங்க ஆத்துமா செழிப்பா இருக்கும். தேவ சித்தத்தில் வாழாத போது உங்களுடைய ஆத்துமா சோர்ந்து போகும், உங்களுடைய ஆத்துமா இளைப்படைந்திருக்கும். தேவ சித்தத்தின் மையத்தில் நீங்கள் வாழாத போது உங்களுடைய ஆத்துமா தரித்திரப்பட்டு இருக்கும். அப்ப தேவ சித்தத்தை அறிய அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க அதுக்கு நான் முன்னாடி சொல்றேன், உங்க சரீரத்தை சித்தத்தை அறிஞ்ச பிறகு, மனசில் அறிஞ்ச பிறகு இப்ப சரீரத்தை அதுக்கு ஒப்புக்கொடு, அதுக்கான செயல்களில் ஈடுபடு, அதற்கான வாழ்வுக்கு உன்னை ஒப்புக்கொடு. அப்போ அப்படி ஒப்பு கொடுக்கறது தான் நீங்க செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்றாரு. அப்ப கவனிங்க, நாம் ஆராதனைன்னு நினச்சிட்டா, ஆராதனை நாம் என்ன நினைக்கிறோம்? சர்ச்சில் வர்றது, நம்ம இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் சகோதரர்கள் பாட்டு பாடுறாங்கல்ல, அதுதான் ஆராதனை நினச்சிக்கிட்டு நாம் நினைக்கிறோம். இல்லை, அவர் சொல்கிறார் வாழ்க்கையே ஆராதனை. ஒவ்வொரு நாளும் நீ இது என்ன பண்ணணும்? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு உன் மனதை புதுப்பிக்க வேண்டியதாக இருக்குது. அதற்கு உன் சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் நீ தேவனுக்கு செய்யக்கூடிய ஆராதனை என்று இந்த வேதம் நமக்கு அழகாக சொல்லுது. அப்போ நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை என்ன பண்ணுறாரு? அவருடைய அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அப்போ பவுல் இதை இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில், எங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இது ஒரே நாளில் நடக்கலை, டே பை டே ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நடக்கிற நான் என்ன செய்யணும்? முதல்ல ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஆத்துமா நாளுக்கு நாள் மறுரூபமாகி கொண்டு இருக்கிறதா?
ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை அறிகிறதுல உங்களுடைய ஆத்மா வளர்ந்திருக்கிறதா? தேவ சித்தத்தை செய்கிறதற்கு உங்கள் சரீரம் பழக்கப்பட்டிருக்கிறதா? பல நேரங்களில் ரட்சிக்கப்பட்டு, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சியா, 5 வருஷம் ஆச்சு, அதனால என்ன இப்போ இல்லை இப்போ சொல்கிறேன் 15 வருஷம் ஆச்சுன்னு. ஆனால் என்னால் இந்த சின்ன கெட்ட பழக்கம் இதை கூட விட முடியலையா? ஒரு சின்ன கெட்ட பழக்கமும் அதை கூட என்ன பண்ண முடியல, விட முடியல. சின்ன கெட்ட பழக்கத்தையே விட முடியல, சின்ன சின்ன பாவ காரியங்களை விட முடியல, எந்த சுபாவத்தையும் மாற்றிக்க முடியல. ரட்சிக்கப்பட்ட டே 1ல இருந்த மாதிரி அவர் இருக்கிறாரு. 15 வருஷம் ஆச்சு, என்னையா பண்ண? இல்லை சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுவேயா, சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுவேன், ஜபம் காலையில் பண்ணிவிடுவையா, ஜபமும் பண்ணிவிடுவேன், பைபிள் ஆனால் காலைல வாசிக்காமல் வெளியே போக மாட்டேயா. இதெல்லாம் பண்ணியுமே உனக்கு நீ என்ன ஆகலைன்னா, உள்ள மறுரூபம் ஆகலைன்னா, டே 1ல் நீ ஆரம்பித்த நாள்லேருந்து உன் ஆத்துமாவின் மேல் நீ கரிசனையாக இருந்திருப்பேன்னா நீ இன்னைக்கு எவ்வளோ தூரம் மாற்றப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். எந்த மாற்றமும் இல்லை. சில விசுவாசிகள் அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவர் மாறாதவர், நாங்களும் மாற மாட்டோம். மனசில் அவர் மாறாதவர் இல்லையா, அதனால நாங்களும் மாற மாட்டோம். அவர் மாறாதவர், சகலத்தையும் மாற்றுகிறவர். அப்போ என் வாழ்க்கை மாறணும், நான் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என் எண்ணங்கள் மாற வேண்டியதாக இருக்கிறது, என் புரிதல் மாற வேண்டியதாக இருக்கிறது, என் சுபாவம் மாற வேண்டியதாக இருக்கிறது, என் வாழ்க்கை முறை மாற வேண்டியதாக இருக்கிறது. தேவனுக்கேற்ற வாழ்க்கை வாழ நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதுன்றது புரியவே இல்லை. விசுவாசிகள் என்ன நினைக்கிறான்? பொதுவாக சபை கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறான்? சர்ச்சைக்கு போனோமா, ஐயா கிட்ட தலையை கொடுத்தோமா, ஐயா ஏதாவது நம்மளை தொட்டாரா, உடனே ஏதாவது நடந்துச்சுன்னா நல்லது, அதுக்கு ஏதாவது நான் செய்ய முடியுமா, உடனே நடக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, ஐயா சொன்னீங்கன்னா நான் அதை சர்ச்சைக்கு செஞ்சிடறேன்யா. டியூப்லைட் வாங்கி மாட்டணுமா, ஃபேனை வாங்கி மாட்டணுமா, ஏசியை வாங்கி போடணுமா, சர்ச்சைக்கு வேறு ஏதாவது தேவை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் செஞ்சிடறேன். இடம் வாங்கணுமா, கட்டி கொடுக்கணுமா, என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுக்குறேன்யா. இதெல்லாம் செய்கிறதுனால என் வாழ்க்கை மாறிடுமா? உங்கள் ஆத்மாவை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். பல நேரங்களில் மனுஷன் எதையாவது ஒன்று செஞ்சிட்டா போதும், கடவுளை என்ன ஆசீர்வச்சிருவார்னு நினைக்கிறான். எதையாவது செஞ்சு ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ள முடிந்தால் பாருங்க, நான் என்ன வச்சுக்கிட்டு அஞ்சனையாக பண்ண போகிறேன், செய்யுங்கன்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான், இதெல்லாம் செஞ்சுருங்க, முடிச்சிருக்கேன், டக்குன்னு முடிங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியலையோ அவ்வளோதான். ஆமாம், கோர்ஸ் 1 ஸ்டார்ட் பண்ணி அந்த கோர்ஸ் 1 முடி, டக்குன்னு வா கோர்ஸ் 2. நம்மக்கிட்ட இருக்கிற ஆள்லாம் எப்படி தெரியுமா, அப்படியே முடிச்சிடும். அடுத்த வாரத்திலே கோர்ஸ் 10லாம் முடிக்கிற ஆள்லாம் இருக்கிறான், கெட்டிக்கார ஆள்லாம் இருக்கிறான், எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். நாங்கள் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஆத்துமா புதிதாக்கப்பட வேண்டியது அவசியம். உங்கள் ஆத்துமா புதிதாகாமலே இருக்குது, பல வருஷங்களாக புதிதாகாமல் இருக்குதுன்னா அதுக்கு காரணங்கள் என்ன? 3 முக்கியமான காரியம். வேகமாக சொல்லி அடுத்த வாரம் என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஏன் சிலருடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சியா, ஏன் அவங்களுடைய ஆத்துமாக்கள் இன்னும் புதிதாக்கப்படலை? இன்னும் ஏன் அவங்க ஆத்துமா செழிக்கலை? ஏன் அவங்க ஆத்துமா நல்லா வாழலை? கர்த்தருக்குள்ள ஏன் வாழலை தெரியுமா? 1, அவங்க தேவனை பற்றியும் இந்த வேதத்தை பற்றியும் அவங்களுடைய புரிதல் தவறானது. அவங்க தேவனை அறிகிற அறிவை அறிந்து கொள்ள அவங்களுக்கு மனசு இல்லை. ஏற்கனவே அப்படி தானே இருந்தாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தேவனை அறிகிற அறிவில் வளர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லைல்ல. அதே மனப்பான்மை இங்கே வந்து இப்போ என்னன்னா, முன்னாடி எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருக்கிறான். என்ன இப்போ பேர் மாறிடுச்சு, மார்க் ஆகிட்டார். இப்போ அவள் தான் ட்ரெஸ்ஸு மாறிடுச்சு. அவங்க குல தெய்வம் மாரியம்மாவாக இருந்தது, இப்போ மேரி அம்மாவாயிடுச்சு. எங்கள் கொல்ல தெய்வம் அவருன்றான். ஃபோட்டோ மாற்றிட்டான். ஃபோட்டோவை மாற்றி பேரை மாற்றின உடனே இவன் என்ன நினச்சிட்டான்னா நம்ம மாறிட்டோன்னு நினச்சினுக்கிறான். கிடையாது. ஃபோட்டோவை மாற்றுறதுனாலையோ பேரை மாற்றுறதுனாலையோ ட்ரெஸ்ஸை மாற்றுறதுனாலையோ நாம் மாறிவிட முடியாது. தேவனை அறிகிற அறிவில் வளருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, பவுல் இந்த ஒரே ஒரு காரியத்துக்காக, அதாவது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாய் இருந்தவைகளை. நல்லா கவனிக்கணும். உங்க யாருக்காவது கோடிக்கணக்கில் சொத்து இருக்குதா? இருந்துதான் நல்லது.
இன்னும் இருக்கணும், இனிமே வரும், இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ கோடிக்கணக்கான சொத்துக்களை பவுல் சொல்றாரு குப்பையாக எண்ணுகிறேன். கோடிக்கணக்கான சொத்துக்களை நான் என்னவா என்றேன்? குப்பையாக எண்ணுகிறேன். காரணம் என்ன? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்ப அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்றதுன்றது சாதாரணமானது கிடையாது. அதை நோக்கிய ஒரு தேடல், அதை நோக்கிய ஒரு பயணம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அதனால தான் தீர்க்கதரிசி ஓசியா அப்படி சொல்றாரு, என் ஜனங்கள் பைபிள் அப்படியா போட்டுக்குது, அறிவில்லாமையினால் அப்படியா போட்டுக்குது, அப்படிதான் போட்டுக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? சங்காரம் எதனால் வருதுன்றோம்? பிசாசினால் உண்டாகிறது. சங்காரங்கள் எதனால் உண்டாகிறது? பிசாசினால் உண்டாகிறது. பக்கத்து வீட்டிலிருந்து நமக்கு வைக்கிற சூனியத்தினால் உண்டாகிறது. அவன் பண்ணுற சூனியத்தினால சங்காரம் வருதுன்றோம். பிசாசு வஞ்சிச்சா சூனியம் சங்காரம் வந்துடுதுன்றோம். ஆனால் வசனம் சொல்லுது, ஏன் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சங்காரம் வர்றதுக்கான காரணம் அறியாமை. பாருங்க, நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், அறியாமைன்னு சொல்றதுனால நிறைய விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயா எங்களுக்கு பைபிள் நல்லா தெரியும்யா, நான் பைபிளை 48 முறை படிச்சிருக்கிறேன், 20 முறை முழங்காலே நான் படிச்சுக்கிறேன், இன்னும் ஒரு 20 முறையும் சேர்ந்து படி, ஒன்றும் கெட்டு போயிடாது, முட்டி கொஞ்சம் காப்பு காய்க்கும். நான் சொல்ற வசனம் கரெக்டான்னு பாருங்க. பைபிளை அறிவீர்கள், பைபிள் உங்களை விடுதலையாக்கும். பைபிளை அறிவீர்கள், பைபிள் உங்களை விடுதலையாக்கும். கரெக்டா? என்னங்க கரெக்டா இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குமா? பைபிளை அறிவீர்கள், பைபிள் உங்களை விடுதலையாக்குமா? அப்ப நாம எங்க பாருங்களேன், ஏன் இதை யார்கிட்ட சொல்றாரு? உங்களுக்கு புரியல, நான் சொல்ல வர்ற பாயிண்ட் புரியல. சத்தியத்தை அறிவீர்கள் அவங்க கிட்ட சொல்றாருன்னா அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? அவங்க இங்க பாருங்க, இப்போ நம்ம ஊரில் வந்து கொருக்குப்பேட்டையில் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் சொல்றாருன்னா, நம்ம யாருக்குமே இந்த பைபிளை நம்ம படிச்சதே கிடையாது. இதுக்குள்ள என்ன ஆனா இருக்குதா ஆவனா இருக்குதான்னு தெரியாது. நம்ம கிட்ட சொல்றாருன்னா அப்போ பைபிளை அறிய சொல்றாருன்னு அர்த்தம். அவங்க பாருங்க, அவர் யார்கிட்ட பேசுறாருன்னா இந்த வேதத்தை கரைச்சி குடிச்சவங்க கிட்ட பேசினுகிறாரு. இந்த யூத ரபிமார்கள் கிட்ட பேசுறாரு, வேதபாரர்கள் பரிசேயர்கள் என்பவர்கிட்ட பேசுறாரு. அவங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, பழந்துன்னு கொட்டை போட்டவங்கன்னு. அந்த மாதிரி இந்த வேத வசனங்கள்ல பழந்துன்னு கொட்டை போட்டவங்க கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க எது எது எங்க இருக்குதுன்னு. அவங்க கிட்ட சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு. அப்ப அவங்க கிட்ட சொல்றாருன்னா பைபிளை அறிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரா, இல்லைன்னா பைபிள்ல இருந்து வேற ஒன்றை கண்டுபிடிங்கன்னு சொல்றாரா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு பைபிள் தெரியும், சத்தியம் தெரியாது. புரியல உங்களுக்கு இன்னும் கூட? பைபிள் தெரியுதுங்க, பைபிளில் நம்ம ஆளுங்க பாருங்க, குறுக்கெழுத்து போட்டிலாம் வச்சா அப்படியே டக்குன்னு சொல்லிடுவான். இந்த பசில் கேம்லாம் வச்சா எங்கேருந்து தான் கண்டுபிடிக்கிறானே தெரியாது, எல்லாம் கண்டுபிடிச்சான், எல்லாத்தையும் எழுதிடுறான். நீங்கள் என்ன கேள்வி கேளுங்களேன், ஒரு வார்த்தை விடாமல் எல்லாத்தையும் எழுதுறான். அப்படியே எல்லாம் அவ்வளோ தெரியுது வாசனம், ஆனால் சத்தியம் தான் தெரியல. அப்ப எனக்கு வசன அறிவு இருக்கிறது, இந்த வேத அறிவு இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை நான் என்ன பண்ணலன்னா அறிந்து கொள்ளல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். அதனால கவனிங்க, அந்த சத்தியத்தை பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல, அவைகளை தேவன் தம்முடைய ஆவியினாலே எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, எடுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. அப்ப நிறைய பேர் கொள்ளுகிற எழுத்தை பிடிச்சுக்கிறாங்க, உயிர்ப்பிக்கிற ஆவிய விட்டுடுறாங்க. அப்ப ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடு தான் சத்தியம். அந்த வெளிப்பாட்டை நாம் பெற்றிருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமைனாலே சங்காரமாகிறார்கள். அப்போ ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் என்ன முக்கியம்னா, வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த தேவனை பற்றி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி,
அவருடைய பலியை பற்றி, அவருடைய பலியினால நமக்கு உண்டான மீட்பை பற்றி, மீட்பினால நான் மீட்கப்பட்டதுனால நான் என்னவா இருக்கிறேன், மீட்கப்பட்டதுனால எனக்கு என்னவெல்லாம் உண்டாயிருக்கிறது என்பதை பற்றிய அறிவு நம்ம ரொம்ப பேருக்கு இல்லாமல் இருக்குது தான் ரொம்ப வருத்தம். பாருங்க, பல நேரங்களில் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு உட்பட்டாச்சுன்னா, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டான்னா, வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. 16ஆம் அதிகாரத்தில், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை, அவ்வளோதான், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல், பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் வல்லமைகள் எதை மேற்கொள்ளாது சொல்லுங்க? சபையை தெளிவாக இருக்கா? வசனம் தெளிவாக இருக்கா? ஆனால் நம்மால் என்ன சொல்கிறான்னா, ரட்சிக்கப்பட்டு ஒருத்தன் சபைக்குள்ளே வந்த பிறகும் அவனுக்கு உன் வாழ்க்கையில் ஏதோ சூன்யம் வச்சுட்டாங்க. உங்கள் மாமியார்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. உங்கள் நாத்தனார் அடிக்கடி வந்து போய் ஏதாவது சமைச்சு கொடுத்தா சாப்பிடாத, ஏன்னா அது சாப்பாட்டில் கலந்துருக்கோன்றான். நான் கேட்குறேன், சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னா நீ சபைக்குள்ளே இருக்கிற, நீ சபையில் ஒரு அவயமாக இருக்கிற, நீ கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறனா உன் மேலே அது எப்படி பேலன்ஸ் செய்யும் நான் கேட்குறேன். அப்ப அவ்வளோ வேதத்தை படிக்கிறோம்ல, தலைமாட்டிலே வச்சுக்கிட்டு தூங்குறோம்ல, இந்த சத்தியம் என்னைக்கு புரியும்? புரியவே மாட்டேங்குது. அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். அறிவு இல்லை, அதனால சங்காரம். பாருங்க, ஊசா போனா உடன்படிக்கை பெட்டிய தொட்டான், உடனே அங்க அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் அவனை அடித்ததினால் அவன் அங்கே செத்தான். இது பைபிள்ல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இப்ப கர்த்தர் அடிக்கல, அவனை அறியாமை அவனை அடித்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஏன் அறியாமை அவனை அடித்தது? ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்னா தோள்களின் மேல் சுமக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணணும்? தோள்களில் சுமக்கணும். அதை கனஈனப்படுத்தக்கூடாது. அப்படி கனஈனப்படுத்துவது, கவனிங்க, அப்ப தேவனை பரிசுத்த குலைச்சலாக்குற மாதிரியான ஒரு விஷயம், அப்படிப்பட்ட ஒரு அறியாம அவங்களுக்குள்ள ஒரு ஆபத்தை கொண்டு வந்தது. இதே தான் அங்க ஆரோனுடைய பிள்ளைகளுடைய காரியத்திலே நம்ம பார்க்குறோம். அப்ப அறியாமத்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில அழிவை, சங்காரத்தை கொண்டு வருதே தவிர தேவன் கிடையாது. தேவன் யாரையும் சங்கரிக்கணும்னு அவர் நினைக்கல. அவர் அப்படி சங்கரிக்கணும்னு நினச்சா மொத்த உலகத்தையும் அழிச்சு போட்டு அவர் பாட்டுன்னு ஜம்முன்னு ஜாலியாக இருப்பார். அவர் ஏன் இங்கே வந்து இந்த மனு குலத்தில் ஒருத்தன் கூட கெட்டு போகக்கூடாது? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? தேவனுடைய விருப்பம் ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. அப்படி நினைக்கிறாரா இல்லையா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 4-5வது வசனங்களில், எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, ஒருவரும் கெட்டு போகாமல், யோவான் 3:16, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தம்முடைய குமாரன் என்ன பண்றாரு? கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. அப்போ ஒருத்தன் கூட கெட்டு போறது தேவனுடைய விருப்பம் இல்லை, ஒருத்தன் கூட அழியறது ஆண்டோட விருப்பம் இல்லை. அந்த அழிவு அறியாமையினாலே வருகிறது. கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வாஞ்சை இல்லாமல், மனம் இல்லாமல் நாம் பல நேரங்களில் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்பாட்டின் அறிவை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆவியானுடைய உதவியோட வேதத்தை பாருங்க, வேதத்தை திறக்கும் போது ஆவியானவரை கூப்பிடணும். சபைக்கு வந்து வசனம் கேட்க வரும்போது ஏதோ சர்ச்சில் ஈவினிங் சர்வீஸ் வச்சுட்டாங்க, பாஸ்டர் கூப்பிட்டாருன்னு அப்படி வரக்கூடாது. ஆவியானவரே நீர் என்னோட பேசும். ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிப்பாட்டை தாரும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் சொல்றாரு, ஆழத்தை நோக்கி ஆழம் கூப்பிடுகிறது மாதிரி. கவனிங்க, தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுடைய ஆழத்தை வேற எவனாலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த ஆழத்தை அறிவிக்கிற ஆவியானவர் எனக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறான்னு சொல்றாரு. படிங்க 10வது வசனம் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இந்த ஆவியானவருக்கு தான் தேவனுடைய ஆழங்கள் தெரியும். அப்ப தேவனுடைய ஆழங்கள் தெரிந்த ஆவியானவரை உதவிக்கு கூப்பிடுங்க. வேதத்தை கையில் எடுத்து வச்சோன்னே ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. எந்த கமெண்ட்ரியும் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி,
இப்போ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா கமெண்ட்ரிஸ் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய ஆவியானவரை தேடுங்க. அவர் கொடுக்குற வெளிச்சத்தில் அப்புறம் கமெண்ட்ரிஸ்குள்ளே போனோம். அப்போ தான் தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ முதல்ல நம்முடைய ஆத்துமா ஏன் சரியாக செழிப்பாகலை, ஏன் வாழலை? ஒன்று, வேதத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லை. தேவனை அறிகிற அறிவில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நான் இங்கே நிறுத்துகிறேன். அடுத்த வாரம் தொடருவோம். நாம் எல்லோரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுத்து தேவன் நமக்கு சுக வாழ்வை கொடுப்பது தேவனுடைய விருப்பம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்பட வேண்டும் என்று தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பது உம்முடைய சித்தம். ஆண்டவரே நான் நன்மைகளை சுதந்தரிப்பது உம்முடைய சித்தம். நான் நன்றாக இருப்பதற்கு நீர் விருப்பமுள்ளவராக இருக்கிறீர். நான் உலகத்து மனுஷனே கெட்டு போகிறது அவருக்கு விருப்பம் இல்லைன்னா என் வாழ்க்கை கெட்டு போக தேவன் நினைக்கவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டோட கரங்களை ஒப்பு கொடுத்து என் ஆத்துமா இன்னும் தேவனுக்குள்ளே வாழ, தேவனுக்குள்ளே வளர, என் ஆத்துமா வாழ்கிறதுக்கு நான் இன்னும் என் ஆத்துமாவில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அது நாளுக்கு நாள் மறுரூபமாக வேண்டியதாக இருக்கிறது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே என் ஆத்துமா அப்படி நாளுக்கு நாள் புதிதாகட்டும் பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே என் ஆத்துமா நாளுக்கு நாள் புதிதாகட்டாம்ப்பா, உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, தேவனை அறிகிற அறிவில் வளரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆத்துமாவே